இன்று உழைப்பாளர் தினம் மே 1 சிறப்பான முறையில் நடைபெற்றிருந்த விழா தமிழ்நாடு கலைஞர் கட்டிட கட்டுமான பணி மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவர் என்ற முறையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் வருகை தந்திருக்கும் போற்றுதலுக்குரிய மாமனிதர் ஐயா ஜெயச்சந்திரன் அவர்களே, சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தேவன் அவர்களே, சங்கத்தினுடைய பொருளாளர் திரு சக்கரவர்த்தி அவர்களே, சங்கத்தினுடைய மாவட்ட மாநில ஒன்றிய நிர்வாகிகளே, சங்கத்தினுடைய மகளிர் அணியை சார்ந்தவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வருகை தந்திருக்கும் திரைப்படத்துறை சார்ந்தவர்களே, விவசாய பெருங்குடி மக்களே, அன்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உழைப்பாளர் தினத்தன்று உயர்ந்த உள்ளத்தோடு, உயர்ந்த எண்ணத்தோடு, உயர்ந்த மனப்போங்கோடு வருகை தந்து மேடையில் அமர்ந்து அமைதி காத்த ஐயா நீதியரசர், வாழ்க்கையில் தூய்மையாக கடைபிடித்து நீதிக்கு நீதி வழங்கி இன்றும் நிலைத்து நிற்கும் ஐயா அவர்களுக்கு முதற்கண் நன்றியும், ஏவிஎம் நிறுவனத்தின் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமான திரைப்படத்துறையிலே ஜாமோனாக விளங்கி கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் சிற்பமாக சிற்பி எடுத்து இந்த உலகத்தில் நடிகளாக உருவாக்கி காட்டிய போற்றுதலுக்குரிய மாமனிதர் ஏவிஎம் நிறுவன தலைவர் எப்படி வெள்ளையாடை அணிவாரோ அதே போன்று இந்த மாமனிதரும் வெள்ளையாடை அணிந்து 92வது வயதிலும் இளம் வாலிபர் போல் பேசி உள்ளத்தை மறக்கக்கூடிய மாமனிதர் 100 ஆண்டுகள் இல்லை, 200 ஆண்டுகள் இல்லை, சித்தர் வாழ்கின்ற வாழ்க்கை அவர் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் விஜயமுரளி அவர்கள் எங்கள் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவராகவும் பிஆர்ஓ சங்கத்தினுடைய நிறுவன தலைவராகவும் சினிமா துறையில் பல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சிறப்பு விருந்தினர் அழைத்து காட்டியிருக்கும் அன்பு அண்ணன், சினிமா துறைக்கு என்னை அறிமுகப்படுத்துவனான விஜயமுரளி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்க்கை வரலாறை புத்தகமாக எழுதி உடல்நலம் குன்றியிருந்தாலும் என்னுடைய தம்பிக்கு இந்த புத்தகத்தை நான் எழுத வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டு இந்த புத்தகத்தை எழுதி முடித்து தள்ளாடியே கொண்டு இந்த மேடைக்கு வந்து புத்தகத்தை வெளியிட்டு அமர்ந்திருக்கும் காந்தி அண்ணன் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜி ராமச்சந்திரன் போன்ற உயர்ந்த மாமனிதர்களுக்கு புத்தகங்களை எழுதி வெளியிட்டு நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். அப்படி ஒரு மாமனிதர் என்னையும் ஒரு மனிதனாக மதித்து இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிட்டு நான் பிறந்த கிராமத்திலிருந்து இன்று இந்த மேடையில் பேசுகின்ற நாள் முதல் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அவரை எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இங்கே உங்கள் சார்பாகவும் அவருக்கு கோடான கோடி நன்றி கடன் பட்டிருக்கிறேன். காரணம், பள்ளி புத்தகத்தையே நான் எடுத்து செல்லாத ஒருவன் எனக்கும் ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகத்தை இந்த மேடையில் வெளியிட்டிருப்பது அளவு கடந்த மகிழ்ச்சி. காரணம், எங்கள் குடும்பத்தாரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். என் மனைவி, மகள், மகன், பேத்தி, பேரன், அக்கா, தம்பி, தங்கச்சி இவர்களையும் அந்த புத்தகத்தில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இன்று நான் இந்த உயர்ந்த இடத்திற்கு உயர்ந்த இடம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. உழைப்பால் உழைத்து கொண்டிருக்கிறேன், மேலும் உழைத்து கொண்டே இருப்பேன். அதனால் இந்த தொழிலாளர் தினம் ஒரு அற்புதமான தினமாகும். இந்த நேரத்தில் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் போற்றுதலுக்குரிய பெண்மணி தின உரிமை பத்திரிகை ஆசிரியரும், எங்கள் நிகழ்ச்சி, என்னுடைய நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் காலதாமதமாக இருந்தாலும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு என்னை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் பெண்மணி கல்பனா அவர்களையும், அதே போன்று அகத்தியர் டிவி அருமையான தன்னுடைய சொற்பொழிவால் நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கி அமர்ந்திருக்கும் சகோதரிக்கும், இங்கே வந்திருக்கும் ஊடகருக்கும், டிவி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் மற்றும் என்னோடு பணியாற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும்,
கோடான கோடி நன்றி கடன் பெற்றிருக்கிறேன். அதேபோல் என் குடும்பத்தாரும் எனக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றிய என்னுடைய சகோதரிகளுக்கும், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 8 பேர். அண்ணன் பெயர் குப்பன், இன்னொரு அண்ணன் பெயர் பன்னீர், அக்கா பேர் மீனா, இன்னொரு அக்கா பேர் மலர்விழி, தம்பி பேர் மனோகரன், தங்கை பேர் மகேஸ்வரி, மனைவி பேர் சாந்தி, மகன் அனிதா, மகள் அருண்குமார். இப்படி என்னுடைய பிள்ளைகள், மருமகள் ஸ்ரீநித்யா போன்றவர்களெல்லாம் உறுதுணையோடு தான் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. அதோடு இல்லாமல் என்னை சார்ந்த நண்பர்கள், உறவினர்கள் ஊக்குகின்ற விதத்திலே என்னால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறேன். நக்கீரர் தமிழ்ச்சங்கமும் அகத்தியரையும் இணைந்து நடத்துகின்ற ஈகை டாக்டர் கே கருணானந்தன் அவர்களுடைய 61வது பிறந்த நாளுக்கு எல்லாரும் வந்து சிறப்பு செய்தமைக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈகை டாக்டர் கே கருணாகரனுடைய மனைவி சாந்தி அவர்களுக்கும் ஒரு தடவை நல்லா கைதட்டி அந்த மணமக்களை மனமாற வாழ்த்துகிறேன். மற்றவங்க பேர்லாம் சொல்ல ஆரம்பித்தா அதுலேயும் நேரம் போயிடும். ஆகவே எல்லாருடைய பேரையும் சொன்னதாக நினச்சிக்கிட்டு கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள், நான் பேர் சொல்ல விட்டுட்டா பேரை சொல்ல விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க, நான் பேர் சொல்லாமல் விட்டவங்கன்னா என் நெஞ்சில் இருக்காங்க அப்படின்னு கலைஞர் சொல்லுவார். கலைஞர் சொன்னதையே நான் இப்போ உங்களுக்கு திருப்பி சொல்லி, நான் சொல்லலேன்னு நினைக்காதீங்க, சொல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லாம் என் மனசில் இருக்கீங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். கைதட்டு சத்தத்தையே காணுங்க. வேற ஒன்றும் இல்லை, எங்களுக்கெல்லாம் சினிமாக்காரங்க, இந்த சினிமாக்காரங்களுக்கு இந்த விசில் அடித்தா தான், சத்தம் போட்டால் தான் விழா நடக்கிற மாதிரியே தெரியும். இல்லாட்டா எங்களுக்கு விழா நடக்கிற மாதிரியே இருக்காது, இன்னமும் டல் அடித்து போன மாதிரி இருக்கும். ஆகவே கொஞ்சம் எழுந்திரிச்சு உட்காந்து ஐயாவை வாழ்த்துவதற்கு ஒரு முறை கைதட்டுங்க மனமாறு. நல்லா அவர் வீட்டுக்கு போய் கேட்கணும். ஐயா கருணாகரன் ஐயருடைய மனைவியும் அவரும் சேர்ந்து பல நல்ல காரியங்களை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு சமீபத்தில் தான் அவர் அறிமுகமானார். இங்கே தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்களே பொற்செல்வி அவர்கள் தான் என்னை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அவருடைய 60வது ஆண்டு விழா நடந்தது, இசை நிகழ்ச்சியோடு நடந்தது. அந்த விழாவிலையும் நான் கலந்துக்கிண்டு அந்த மணமக்களை வாழ்த்துறேன். அதே போல் எப்பவும் சம்பாதிக்கிறவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது, சம்பாதிச்சு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு வாழுகிற கருணாகரனுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அந்த நிகழ்ச்சியில் இசை நிகழ்ச்சிக்கு வந்தபோது நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அங்கே பாடுறவங்க, அந்த இசையமைத்த அந்த குழுவினருக்கெல்லாம் பையிலேருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கார். எதையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு? பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார். இந்த காட்சியை நான் எம்ஜிஆர் அவர்களிடத்தில் பார்த்துருக்கேன். அவர் இப்படி பையில் இப்படி விட்டுறா, இப்படி எடுத்து கொடுப்பார். எவ்வளோ கொடுத்தாருன்னு யாருக்குமே தெரியாது. அது மாதிரி கருணாகரன் ஐயா செஞ்சாங்க. ஆகவே அவரை மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ எங்கள் சினிமா துறையில் தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கார். ஆகவே திரைத்துறையினுடைய சார்பிலையும் அவரை மனமாற வாழ்த்துக்கிறேன், பாராட்டுகிறேன். அதே போல் இன்றைக்கி நடத்துகிற அந்த 61வது ஆண்டு விழாவில் உழைப்பால் உயர்ந்த திரைக்கலைஞர்களுக்கு விருது வழங்கிட்டு இருக்கார். அந்த விருது பெற்ற கலைஞர்கள் அத்தனை பேரையும் ஒரு மூத்த இயக்குனர் என்ற முறையில் வாழ்க, வளர்க, இந்த பரிசுகளெல்லாம் தொடர்க என்று மனமான வாழ்த்துக்கிறேன். இங்கே பேசி ஒரு டைரக்டர் சொன்னார், இந்த விருதெல்லாம் கிடைக்கும்போது எங்களுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்குது அப்படின்னு மகிழ்ச்சிப்பட்டார். உண்மையாக சொல்கிறேன், நான் எவ்வளவோ சம்பளம் வாங்கியிருப்பேன், போனஸ் வாங்கியிருப்பேன். ஆனால் ரசிகர்களாகி உங்களுடைய கைதட்டல் தான் எங்களுக்கு கிடைக்கிற டானிக்.
எங்களுக்கு கிடைக்கிற பலம், எங்களுக்கு கிடைக்கிற உற்சாகம், அப்படி திரைத்துறை சார்ந்திருக்கிற கலைஞர்களுக்கு விருது கொடுத்து ஊக்குவித்ததற்காகவும் நம்முடைய கருணாகரன் ஐயாவை மனமாற வாழ்த்துகிறேன். விருது பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விருது பெற்றது நீங்கள் செய்ததுக்காக மட்டுமல்ல, செய்ய போகிறதுக்காகவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆகவே இந்த விருதை வாங்கினவங்கெல்லாம் இன்னும் சாதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் வாழ்த்துக்களாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே கலைஞர்களுக்கு பெருமை இந்த விருதுகள் வாங்குவது தான். ஆகவே அப்படி விருதுகள் வாங்குகிற அந்த அத்தனை கலைஞர்களையும் உணமாற வாழ்த்துகிறேன். அதுக்கு முதல்ல இந்த ஜீவாவை வாழ்த்துறேன். அந்த பையனை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், ஜீவா மிக விரைவில் பெரிய ஹீரோவாக வரணும் அப்படின்னு வாழ்த்திட்டே இருக்கேன். ஜீவாவை வாழ்த்துக்கிறது மூலமாக இங்கே பரிசு பெற்றவர்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துறேன். நீங்களெல்லாம் மிக விரைவில் நீங்கள் வெற்றி பெற்று விருதுகள் வாங்கி திரை உலகத்தில் சிறந்த புள்ளிகளாக வாழ வேண்டும் என்று உளமாற மனமாற வாழ்த்துகிறேன். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், டல் அடித்து போகாதீங்க. வாய்ப்புக்கான திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் வந்தோம் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னால் அது காரணம் தொழிலை ஒழுங்காக கற்றுக்கிட்டோம். அந்த ஒழுங்கை கடைப்பிடிங்க. எங்கிட்ட எத்தனையோ பேர் வர்றாங்க, நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், பாட்டு எழுதுவேன், கவிதை எழுதுவேன், நடிப்பேன், அப்படி இங்கே சினிமாவுக்குத்தான் நாங்கள் தியாகம் பண்ண போகிறோம்னு சொல்லுவாங்க. அவன்கிட்ட சரி ஒரு கதையை சொல்லுன்னு சொன்னால் அந்த கதையில் ஒரு அர்த்தம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. எப்படி நாங்கள் அந்த கதையை ஏற்றுக்கிறது? சினிமாவில் யாரும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இல்லை, உள்ளே விட மாட்டோம்னு சொல்லவே இல்லை. நீங்கள் திறமையோடு வந்தால் நிச்சயமாக உள்ளே விடுவோம். ஆக முதல்ல உங்கள் திறமையை வளர்த்துக்குங்க. இப்போ வந்திருக்கிற இயக்குநர்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவேன். இப்போ வர்றவங்கெல்லாம் சிறந்த திறமையோடு வர்றாங்க. தொழில்நுட்பத்தில் எங்களையெல்லாம் ஜெயிச்சு மேலே ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க. அப்படி இருக்கிற அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த மாதிரி திறமையை வளர்த்துக்கிட்டு வரணும், கடுமையாக உழைக்கணும், நிச்சயமாக வருவேங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். இன்னொன்று சொல்ல ஆசைப்பட்றேன், ஒழுக்கம் இருக்கணும். ஆகவே தொழில் கற்றுக்கணும், கடுமையாக உழைக்கணும், நிச்சயமாக வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். இந்த 4 இருந்தால் நீங்கள் வெற்றியை தேடி போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வரும் என்பதை கலைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஆகவே என்னுடைய வெற்றியெல்லாம் செயல்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த காரணமாக தான் நாங்கள் செயல்பட்டோம், வெற்றி பெற்றோம். அதனை நீங்கள் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன், கேட்டுக்கொள்ளுகிறேன். அதன் பிறகு ஐயா அவர்கள் கொடுத்து வாழ்கிற அந்த தம்பதிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்று குரலிலே வள்ளுவன் சொன்னான். ஆகவே கொடுத்து வாழ்ந்தால்தான் நீங்கள் பிறந்த பயனை அடைய முடியும் என்ற குரலுக்கு எடுத்துக்கட்டாக இருக்கிற கருணாகரன் சாந்தி தம்பதிகளை மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்துக்கிறேன். நான் பேசும்போது யாரையாவது குறிப்பிட்டு சொன்னால் தான் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். நான் எல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்திலேயே சினிமாவுக்கு தான் வருவேன்னு இருந்தேன். அந்த லட்சியத்தோடு தான் வாழ்ந்தேன். என்னுடைய ஆசிரியர் ஒரு மாணவனாக கேட்டுக்கிட்டு இருக்காரு, என்ன படிக்க போகிறேன், என்ன செய்ய போகிறேன்னு கேட்கும்போது, ஒருத்தன் லாயர்னா, ஒருத்தன் வக்கீல்னா, ஒருத்தன் டாக்டர்னா, ஒருத்தன் இன்ஜினியர்னா. என்னுடைய டைம் என்னை பார்த்து கேட்டார் அவர், ரெவரண்ட் ஃபாதர் மச்சோட சமையான்னு பேர், முத்துராமன் நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறேன்னு கேட்டார். சார்னு தயங்கினேன். ஏன் தயங்குற, எல்லாரும் சொன்னாங்களே நீயும் சொல்லு அப்படின்னு. நான் சினிமாக்காரன் ஆகணும். என்ன சொல்கிறேன், நான் சினிமாக்காரன் ஆகணும்னா இங்கே வான்னு கூப்பிட்டாரு. சரியாக உதைக்க போகிறாரு அப்படின்னு அவர்கிட்ட போனேன். அவர் என்னை உதைக்கலை, என் முதுகில் தட்டி கொடுத்து உனக்கு கலை ஆர்வம் இருக்கா
ஆமாம், இன்னமே பள்ளியில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியிலையும் உன்னை கலை உலகத்தில் பங்கு பெற வச்சு, நடிக்க வச்சு, கதை எழுத சொல்லி, இதெல்லாம் செய்யணும்னு ஆசிரியர்களுக்கு சொல்லி உன்னை நாங்கள் தயார்படுத்துவோம். ஆகவே உன்னுடைய எண்ணம் போல நீ சினிமாக்காரன் ஆகிறதுக்கு நாங்கள் வழிகாட்டுவோம்னு முதல்ல என்னை தட்டி கொடுத்தவர்கள் அந்த ஆசிரியர். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன், இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். அந்த பிள்ளைகளுக்கு என்ன எதில் ஆசை இருக்குது, எதில் விருப்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளை அந்த துறையில் செயல்பட வைப்பீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் அதை நோக்கி வெற்றி பெறுவார்கள். அப்படி இல்லைன்னா வெற்றி பெற முடியாது. என்ன என் ஆசை டாக்டர் ஆகலை, ஆகவே நீ டாக்டருக்கு படி, நீ இன்ஜினியருக்கு படின்னு பிள்ளைங்களை கட்டாயப்படுத்தாதீங்க. பிள்ளைங்க விரும்புகிற விருப்பத்தோடு அந்த பிள்ளைங்களை வளர்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்க நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அந்த இளைஞர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன், எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திணியராப்பர்னு வள்ளுவர் சொன்னான். நீ என்ன நினைக்கிறாயோ அந்த நினைக்கிற எண்ணத்தில், அந்த லட்சியத்தில் உறுதியாக இருந்து கடுமையாக உழைத்தால் அந்த வெற்றி ஒன்று நிச்சயம் தேடி வரும். 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வரப்போகுது. ஜட்ஜ் ஐயா இருக்காங்க. ஆகவே மக்களெல்லாம் என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்கிறது காத்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அவர் இங்கே வந்திருப்பதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அவருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தூண், அந்த தூணுகளில் அவரும் ஒருத்தர். ஆகவே அவருக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து உங்கள் எல்லோரையும் வாழ்த்துக்கிற வாய்ப்பை கொடுத்தமைக்காக என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். இங்கே எல்லாருமே நம்ம சொக்கலிங்க சார் பேசிட்டு போனார், 100 வயசு வாழணும், அதுக்கு எப்படியெல்லாம் வாழலாம்லாம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட நான் நெருங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ வயசு 92. கைதட்ட மாட்டீங்களா? அவர் சொன்ன வயசுக்கு இன்னும் 8 ஆண்டு தான் பாக்கி இருக்கு. இங்கே இந்த சிந்தைவாசன் இருக்காரு, அவர் கிட்டத்தட்ட 10,000 தொகுப்புகளை பண்ணியிருக்காரு. மொத்தம் அந்த மாதிரி உறுதியாக இருந்தால் இதையும் செய்ய முடியும். ஆகவே நான் டைம் எடுத்துக்கலாமா? நான் ஏவிஎம்மில் சேர்ந்து, எடிட்டிங்கில் அப்ரெண்டிஸாக சேர்ந்து, அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி, அதன் பிறகு டைரக்டர் ஆகி, இப்போது நான் 77 படங்களை இயக்கி இருக்கிறேன். அது அண்ணன் சிவாஜி அவர்கள் நடித்த 3 படங்கள், கமலஹாசன் அவர்கள் நடித்த 10 படங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த 25 படங்கள், ஆக மொத்தத்தில் 77 படங்களை இயக்கியிருக்கிறேன். 77 படங்களை ஒரு இயக்குனர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயக்குனர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்பு. ஆக எல்லா பொறுப்பும் இயக்குனர் தலையில் தான் விடியும். அப்படின்னா எனக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்திருக்கும். நான் வீட்டில் படுத்து தூங்கின நாட்களை விட ஸ்டுடியோவில் படுத்து தூங்கின நாட்களும் எடிட்டிங் ரூமில் படுத்து தூங்கின நாட்களும் தான் அதிகம். ஆகவே ஒரு கதவு திறந்தால் ஒரு கதவு மூடும். ஆகவே நான் நினச்ச சினிமா எனக்கு ஜாதகமாக இருந்தது. ஆகவே என் வாழ்க்கையை சினிமாவுக்காக அர்ப்பணிச்சிட்டேன். ஆனால் என் குடும்பத்தை நான் கவனிக்கலை. மனைவி, மக்கள் இவங்களையெல்லாம் நான் பார்த்தேன்னா இல்லை. சினிமா டைரக்டராக புகழ் பெற்றேனே தவிர குடும்பத் தலைவனாக நான் புகழ் வரவில்லை என்பதை வருத்தத்தோடு உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய மனைவி கமலா தான் பிள்ளைங்களை எடுத்து படிக்க வச்சு எல்லாம் ஆளாக்கி குடும்பத்தை முழுக்க முழுக்க பார்த்து கொண்டவள் என் மனைவி. ஆகவே கணவனுடைய வெற்றிக்கு மனைவி துணையாக இருப்பாள் என்பது முழுக்க முழுக்க உண்மை. அதற்கு என் மனைவி கமலா சாட்சி.
ஏன் இதை இந்த ஃபங்க்ஷனில் ஏன் சொல்கிறேன்னா, வெற்றிகரமான தம்பதிகளாக இருக்கிற கருணாகரனும் சாந்தியும் அந்த சிறந்த தம்பதிகளாக சிறந்த குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரும் வாழணும். நான் இப்போ என் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நேரம் கொடுக்கல, அவங்களோட வாழலை. ஆகவே என் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய தோல்வி. அந்த சூழ்நிலையில் பாண்டியன் படம் எடுத்தேன். என்னுடைய குரூப் யூனிட்டுக்காக ரஜினி சார் ஆக்ட் பண்ணி கொடுத்தாங்க, சரவணன் சார் அதை முடித்து கொடுத்தாங்க. அதில் வந்த லாபத்தை அத்தனை டெக்னீஷியன்ஸும் பிரிச்சுக்கிட்டோம். அதனால் உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு. ஆகவே அப்படி வாழ்ந்த வாழ்க்கையில் பாண்டியன் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என் மனைவி உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் எனக்கு வந்தது. ஷூட்டிங்கிலிருந்து வீட்டுக்கு போகிறேன். எனக்கு பலமாக இருந்த என் மனைவி இறந்து விட்டாள். அது நல்லது கெட்டது எல்லாமே சொல்லணும், அதுதான் வாழ்க்கை. இன்பமும் துன்பம் இதை சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஆகவே அந்த மாதிரி போன போது என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு நான் இருந்தேன். மனைவியினுடைய உடலை பார்த்தபோது கத்தினேன், கொண்டேன், எல்லாம் பண்ணேன். பாண்டியன் படத்தை அடுத்த வாரத்தில் ரிலீஸ் பண்ணுங்கிற ஒரு சூழ்நிலை. மனசை அடக்கிக்கிட்டு ஷூட்டிங் எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு ஊருக்கு போகிறேன். நான் சரவணன் சார் தினம் 18 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கீங்க, எப்படி ஊரில் போய் என்ன பண்ண போகிறீங்க? நான் இங்கேயே ஒரு ரூம் தர்றேன், தினம் ஆஃபீஸ்க்கு வர மாதிரி வாங்க, இங்கேயே இருங்கன்னு என்னை இருக்க வச்சார் சரவணன் சார். இருந்தாலும் என்னுடைய மனசில் என் மனைவி போன துக்கம் தாங்க முடியல. பிள்ளைங்களுக்கும் மனைவிக்கும் நம்ம ஒழுங்காக நடந்துக்கலைங்கிற அந்த ஏக்கத்திலேயே வாழ்ந்தபோது என் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்லி எங்களை பொள்ளாச்சி அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. அங்கே போகும்போது அறிவுத்திருக்கோயில்னு ஆழியாரில் ஒரு அமைப்பு. அது என்ன புதுசாக இருக்குது அறிவுத்திருக்கோயில்னு உள்ளே போய் பார்த்தபோது அங்கே வேதாத்திரி மகரிஷி என்பவர் மக்களுடைய மனதை ஒழுங்குபடுத்தி உடற்பயிற்சி கொடுத்து நல்ல தத்துவங்களை சொல்லி மணவளக்கலை மன்றம் என்று ஒன்று நடத்துகிறார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கேட்டேன், நான் இங்கே வந்து கற்றுக்கணுமா? நான் இல்லை, உலகம் முழுவதும் கிளைகள் இருக்குது, சென்னையிலேயே கிளைகள் இருக்குதுன்னு சொல்லி சென்னையில் உள்ள நம்முடைய கலைஞர் நகரில் ஐயா ஆறுமுக ஐயாவுடைய தலைமையில் இருக்கிற மணவளக்கலை மன்றத்தில் போய் நான் மணவளக்கலை கற்றுக்கொண்டேன் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக் கொள்கிறேன். சுக்கலிங்க சார் என்னென்னமோ சொன்னார், எப்படி இப்படியெல்லாம் நான் வாழணும்னு சொன்னார். மகரிஷி ஐயாவுடைய கொள்கையும் அதுபோல் சில நல்ல கொள்கைகள் இருக்குது. ஒன்று, மனதை பக்குவப்படுத்திக்கணும். குடும்பங்கிறதுல கணவனுக்கும் மனைவிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுத்து போகிறதுன்னு சொன்னாரே, அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதே போல் உடற்பயிற்சி செய்யணும். இந்த 4 விஷயம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக 100 வயசு வாழ முடியும்னு நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உடற்பயிற்சிக்காக புத்தகமெல்லாம் போட்டிருக்காரு, நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. அங்கே போய் பயிற்சி பெற்று ஐயா வேதாத்திரி மகரிஷி அவர்களிடத்திலேயே நான் அருள்நிதி என்கிற பட்டத்தை வாங்கினேன் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, மனதை பக்குவப்படுத்துவது, இது இருந்தால் நிச்சயமாக 100 வயசு வாழ முடியும். அதை நோக்கி நான் 92 வயசுக்காரன் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் உண்மை இருக்கிறது. அது மாதிரி வாழ்ந்தால் வாழ முடியும். முடியுமான்னு கேட்காத, முடியும் அப்படின்னு செய்ய முடியும், எந்த காரியமும் முடியும். ஆக அதை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பொற்குழி வருத்தமான செய்தியை சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. இல்லை, இது வருத்தமான செய்தி இல்லை, அனுபவமான செய்தி. ஆகவே குடும்பத்தை பார்த்துக்கணும், குழந்தை குட்டிகளை பார்த்துக்கணும், அதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்கிறது எனக்கு கிடைச்ச பாடம். இதை சொல்கிறதுனால நீங்கள் எல்லாரும் தயவு செஞ்சு குடும்பத்தோட, மனைவியோட, மக்களோட சேர்ந்து வாழ்ந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. அப்படி இருந்தால் நிச்சயமாக நம்மால்
100 வயது வாழ முடியும் என்பதை இங்கே சொல்லி 61 வயசுக்காரர்களை வாழ்த்தி நீங்கள் 100 வயசை நோக்கி வாங்க. நான் 92 வயசில் இருக்கேன். இன்னும் 8 வருஷம்தான் இருக்குது. அநேகமாக நான் 100 வயசு கம்ப்ளீட் பண்ணுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கும் தினம் 2 கூட்டம் 3 கூட்டத்துக்கு போய் என்னால் முடிஞ்ச விஷயங்களை மக்கள் மனதில் பதிய வைத்து விழிப்புணர்வு உண்டாக்கிக்கிட்டு இருக்கேங்கிறத மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்படி நான் சொல்லிக்கொள்வதற்கு காரணமே நீங்கள் எல்லாம் அந்த மாதிரி 100 வயசு வாழணும். அதுக்கு நம்முடைய கருணாகரன் தம்பதிகள் உங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையை உளமாற மனமாற வாழ்த்தி நீங்கள் எல்லாம் எங்களுக்கு உதாரணமான தம்பதிகள் என்பதை சொல்லி அந்த தம்பதிகளையும் வாழ்த்தி இங்கே இருக்கிற தம்பதிகளையும் வாழ்த்தி நான் சொன்ன கருத்துக்களை மனசில் பதித்து கொண்டு செயல்படுங்கள் என்ற வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைத்து மக்கள் மத்தியில் என்ன விஷயம் போய் சேரணுமோ அது போய் சேர்ந்தால் நிச்சயமாக நம்ம நாட்டை ஒரு வல்லரசு நாடாக உருவாக்க முடியும். உருவாக்க வேண்டியவர்கள் நாம் தான் என்பதை சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி கருணாகரன் தம்பதிகளுக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களையும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்து வாழ்க வளர்க என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. எனக்கு இது போல் விருதில் எனக்கு அதில் எனக்கு விருப்பம் உண்டு. ஏன்னா இது மனதார கொடுக்கப்படுவது. எங்கேயோ என் பாட்டை கேட்டிருப்பாங்க, என் படத்தை பாட்டிருப்பாங்க. ஏன் பெரிய அளவுக்கு வரல, பெரிய அளவுக்கு வந்து இவர் கோடீஸ்வரன் ஆகல, இவருக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதுபோல் பரிவில் என்னோட நிறைய பேர் பேசுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சேரன் பாண்டியன் படத்தில் எனக்கு விருது கொடுக்குறத அறிவித்தாங்க. சரி கொடுத்துட்டாங்க போல இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்திங்கன்னா இவர் இப்போ தான் வந்திருக்காரு, மினிஸ்டரேட்டர் வந்திருக்காரு. முதல்ல கொடுக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய ஜாமான்லாம் இருக்காங்க, தப்பாக நினச்சிவாங்க. அதனால் அவருக்கு கொடுக்கல. ஆனால் ரெக்கார்டிங் இன்ஜினியருக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு தமிழக அரசு அவார்டு கொடுத்தாங்க. பேப்பர்லேயே வந்துச்சு, நானும் பார்த்தேன். சரி நமக்கு கொடுக்காட்டினாலும் நம்மளுடைய ரெக்கார்டிங் இன்ஜினியருக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் ஒரு ரெக்கார்டிங் இன்ஜினியர் என்னை வந்து பார்த்தாரு. சார் நான் தானே ரெக்கார்டிங் இன்ஜினியராக உங்களுக்கு வேலை செஞ்சேன். ஆமாண்ணே, எனக்கு அவார்டு கொடுக்குறதா தானே போட்டிருந்தாங்க சேரன் பாண்டியன் படத்தில். ஆமாண்ணே, எனக்கு நான் அவார்டு நான் வாங்குறத நீங்கள் பார்த்தீங்களான்னாரு. எனக்கு தெரியாத இல்லை, தெரியுங்களே அப்படின்னு சொன்னேன். எனக்கும் கொடுக்கல சார், யாரோ ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாரு. யாரோ ஒருத்தவருக்கு வாங்கினவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணவே இல்லை, எனக்கு வேணான்னு சொல்ல, அவர் அவார்டை வாங்கிட்டு போயிட்டார். ஏன்னா ரெக்கமெண்ட் இருந்தால், பேக்ரவுண்ட் இருந்தால் யார் வேணாலும் அவார்டு வாங்கலாம், உண்மையான உழைப்புக்கு மரியாதை கிடையாது அப்படிங்கிறத 1990 நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு எந்த அவார்டுக்கு நான் ஆசைப்படவே இல்லை, நான் போகவும் இல்லை. இந்த வருஷம் தானாக கூப்பிட்டுருந்தாங்க இயல் இசை நாடக மன்றத்தில். சார் உங்களுக்கு கலைமாமணி அவார்டு கூட கொடுக்கலையான்னாங்க. ஆமாம் சார், நான் வந்து உங்களுக்கு கேட்கவும் இல்லை, நீங்கள் கொடுக்கலன்னு. இந்த வருஷம் நாங்கள் கொடுக்குறது சார்னு சொன்னாங்க. மறுபடியும் அறிவிச்சாங்க. இல்லை ஏன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இப்போதைக்கு வர்ற புதியவர்களுக்கு கொடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபெமிலியர்கள் கொடுத்தா இந்த அரசுக்கு பேர் கிடைக்குன்னு சொன்னாங்க. அதனால் ஃபெமிலியராக அனுக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு சார், அடுத்தது உங்களுக்கு தரேன்னு சொன்னாங்க. எப்படி இருக்குது? ஆக அவார்டுங்கிறது இப்படி தான் கிடைக்கிறதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவார்டுங்கிறது தானாக வரணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க, எங்கிட்ட பேசிட்டு சொல்லுவாங்க. இப்போ கூட என்ன சொன்னாங்க இல்லைங்களா, 35 வருஷத்துக்கு முன்னாடி மீர் மினிஸ்ட்ரேட்டராக வந்தாருன்ட்டு. நான் 35 வருஷத்துக்கு முன்னாடி மினிஸ்ட்ரேட்டராக வந்த மாதிரி நான் இல்லவே இல்லை. 3 மாதத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி தான் நான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறாரோ அங்கே முதல் பாட்டாக என் பாட்டாக தான் போடுறாங்க. கண் பார்த்து மயங்கி போடும், கருங்கல்லோ கரைஞ்சி போடும், என் மவராச அழகால மனசெல்லாம் குளிர்ந்து போடும், ஏ சம்பா நாத்து, அந்த படம் தான் போடுறாங்க. அடுத்த சரணியத்தையும் இன்னும் போடுறாங்க.
தெருவெல்லாம் கோலமிட்டு திரியேத்தி குத்து விளக்கு வச்சு உனக்காக மச்சான் காத்திருப்பேன், உறங்காம கண்ணு முழிச்சிருப்பேன். ஏ சம்பா நாத்து இந்த பாட்டு தான் போடுறாங்க. 2 மாதமாக பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு இந்த பாட்டு. இது அவார்டு. இதை விட எனக்கு என்ன வேணும்? நான் கேட்டு அது கிடைக்கல, கோடிக்கணக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் சில பேர் உழைக்காமலே வாழ்ந்துக்கிட்டு இருப்பான், நிறைய பேர் இருப்பான். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உழைப்பாங்க ஆனால் வாழ மாட்டாங்க. நிறைய துறையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வருமானம் கிடைக்கல, மாற்றிக்கலான்னு மாற்றிக்குவாங்க. முன்னேற முடியல, மாற்றிக்கலான்னு மாற்றிக்குவாங்க. ஆனால் சினிமா துறைக்கு ஒருத்தன் வந்துட்டான்னா, அதில் தொழிலை கற்றுட்டு அங்கே ஐக்கியம் ஆயிட்டான்னா அடுத்த துறைக்கு போகிறது நினைக்க மாட்டான். நம்ம அழிஞ்சாலும் சரிடா, இதில் தாண்டா இருக்கணும் அப்படின்னு உழைப்பான். அவங்களுக்கு அவார்டுங்கிறது முக்கியம் இல்லை. நீங்களாம் சொல்கிறீங்களா பார்த்தீங்களா, எங்களை வாழ்த்துற பார்த்தீங்களா, ஃபோனில் வாழ்த்துறீங்க, நேரில் வாழ்த்துறீங்க, இது போலாம் கூப்பிட்டு எங்களுக்கு இந்த கொடுக்குறீங்க, விருது கொடுக்குறீங்க, இதுதான் எங்களுக்கு அவார்டு. அதுபோல் கஷ்டப்படுறவங்களுக்கு, இப்படி சாதிக்க முடியாதவங்களுக்கு, நீச்சல் அடித்து மேல நிலைக்கு வர முடியாத சினிமாக்காரங்களுக்கு, அவங்க எங்கேயாச்சும் சாதிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு முடிய வரைக்கும் இது போல ஊக்கப்படுத்துறது பார்த்தீங்களா, இதுதான் அவார்டு. எனக்கு போருண்டா, இது போதுண்டா, பெரிய அளவுக்கு நான் சாதிக்க முடியாட்டினாலும் 25 கோடி 50 கோடி சம்பளம் வாங்காட்டினாலும் என்ன அந்த உணர்வை தெரிஞ்சு, என்னுடைய திறமை தெரிஞ்சு என்ன பாராட்டுறாங்க போகிறா, அது போருண்டா அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்கல்ல. இப்படிப்பட்ட அமைப்பிலேருந்து கொடுக்கக்கூடியது அவார்டு தான் எங்களுக்கு ஊக்கமாக இருக்குது.